ஹேய் சாம், நீ பெரிய கிரிக்கெட் ஆட்டக்காரனா மாற போறியா? ஐயோ அங்கிள், நான் கிரிக்கெட் கோச்சுக்கு போறது நிறுத்திட்டேன். கிரிக்கெட் கோச்சுக்கு போறதை நிறுத்திட்டியா? எதுக்கு நிறுத்தின? ஏன்னா அந்த காலையில எந்திரிக்க வேண்டியிருக்கு, கோச்சிங் பண்ண வேண்டியிருக்கு, படிப்புல கவனம் போக மாட்டேச்சு. அதான். ஓ, அப்போ நீ கோச்சிங்க்கு போகணும்னு முடிவு பண்றதுக்கு முன்னாலேயே, நீ கோச்சிங்க்கு போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நீ இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். இப்படி யோசிக்காம நீங்க நம்ம முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்லி பைபிள்ல ஒரு ஓமை இருக்கு. அது எங்க வாசிக்கலாம்? அந்த ஓமைய லூக்கா 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இந்த உண்மைய இயேசு யாருக்கிட்ட எதுக்காக சொன்னாரு? இந்த ஓமைய இயேசு மக்கள் கிட்ட சீஷத்துவத்தை பத்தி பேசும்போது சொன்னாரு. அப்படியோ? அந்த உண்மைய எனக்கு சொல்லுங்க. இயேசு சொன்னாரு, ஒருவனின் இடத்தில் வந்து தன்னுடைய தகப்பனையும் தாயையும் தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் தன்னுடைய சகோதரனையும் சகோதரியையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான்னு சொன்னாரு. அப்படியோ? ஏன் எல்லாரையும் வெறுத்தாதான் இயேசுடைய சீசன் ஆக முடியுமா? அதுக்கு அது அர்த்தம் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, மற்ற எல்லாவற்றையும் விட அவனுடைய சீஷத்துவம் தான் அவனுக்கு முக்கியமாக இருக்கணும்னு அர்த்தம். இதை சொல்லிட்டு இயேசு இந்த ஓமையை சொன்னாரு. உங்களில் ஒரு ஆள் ஒரு கோபுரத்தை கட்ட மனசாயிருந்து அதை கெட்டுவதற்கு தன்கிட்ட இருக்கிற பணம் போதுமா இல்லையான்னு முதல்ல உட்கார்ந்து யோசிக்க மாட்டானா? ஒருவேளை அப்படி யோசிக்காம அவன் கெட்டிட்டான்னா அவனால் அஸ்திபாரம் மட்டும்தான் போட முடியும். அந்த நிலைமையில அவன் ஒருவேளை விட்டுட்டான்னு வச்சுக்கேன், எல்லா மக்களும் அவனை பார்த்து, இந்த மனுஷன் கோபுரம் கட்ட போறேன்னா பாரு, வெறும் அஸ்திபாரம் தான் போட்டிருக்கான், இவன் கையால் ஆகாதவன்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுக்கிடுவோமே. இப்போ போருக்கு போகிறதுக்கு முன்னால் தன்கிட்ட இருக்கிற 10,000 படை வீரர்களை வச்சுக்கிட்டு தனக்கு எதிர்த்தாப்புல வர்ற 20,000 படை வீரர்களை வச்சுக்கிட்டு வர்ற அந்த ராஜாவை தோக்கடிக்க முடியுமா இல்லையான்னு யோசிப்பான் இல்லையா? ஒருவேளை அது ஆகாதுன்னு நினச்சோம்னா அந்த ராஜா தூரத்தில் இருக்கும்போதே ஒரு ஸ்தானாதிபதியை அனுப்பி சமாதானத்துக்கு உண்டானவைகளை பேசுவான் தானே? இப்படித்தான் எதையும் பிளான் பண்ணாமல் நம்ம ஆரம்பிச்சோம்னா அது நமக்கு அவமானத்தில் போய் முடிஞ்சிடும். நல்ல ஊமை அங்கிள். நானும் இவங்க எதையும் தொடங்குறதுக்கு முன்னால 1க்கு 100 தடவை நல்லா யோசிச்சுட்டு அந்த காரியத்தை தொடங்குவேன். சரியா சொன்ன. எந்த ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதுன்னு பிரசங்கி 7:8 சொல்லுது. நம்ம துவங்குறது முக்கியம் கிடையாது, நாம முடிக்கிறது தான் முக்கியம். கரெக்டாக சொல்லுங்க அங்கிள். இந்த உங்களிலிருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நாங்கள் எதை முடிவு பண்ணாலும் சீக்கிரமாக முடிவு பண்ணணும். ஆமாம், எதை முடிவு பண்ணாலும் சீக்கிரமாக முடிவு பண்ணணும். அந்த ராஜா தூரத்தில் இருக்கும்போதே இந்த ஆள் உட்காந்து யோசித்து நம்மளால் முடியாதுன்னு எப்படி இந்த ராஜா முடிவு பண்ணாரோ அதே மாதிரி நம்ம எதையுமே குயிக்காக டிசைட் பண்ணிடணும். மாத்திரம் இல்லை, எந்த ஒரு காரியத்தையும் துவங்கிறதுக்கு முன்னாலேயே நாம் திட்டமிடணும். துவங்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம முடிவு பண்ணிடணும். ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கரெக்டாக முடிக்கவும் செய்யணும். ஆமாம் அங்கிள். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ.